சூப்பரான மாதம்பட்டி ரங்கராஜன் ஸ்டைலில் செய்கிறோம். இது மாதிரி நல்லியாக மட்டன் வாங்கிக்கோங்க. என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லி மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். நல்ல ஒரு சூப்பரான மாதம்பட்டி ரங்கராஜன் ஸ்டைலில் செய்கிறோம். இது மாதிரி நல்லியாக மட்டன் வாங்கிக்கோங்க. இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டைலில் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மட்டன் நல்லியை வேக போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வணக்கிற பொருளை வணக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் அதை போட்டு வறுத்துக்கலாம். மிளகு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் போட்டுக்கோங்க. நல்லா சிம்மிலே வச்சு பொன்னிறமாக வணக்குங்க. மிளகாய் போட்டுக்கலாம். என்கிட்ட வர கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் கடைசியாக இறக்கிட்டு கொத்தமல்லி தூள் போட்டுக்குவேன். நீங்கள் வர கொத்தமல்லி இருந்தால் இந்த ஸ்டேஜில் போட்டு வணக்கிக்கோங்க. எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம் ஒரு 2 தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதில் போட்டு கிளறிக்கலாம். இப்போ இந்த நல்லி மட்டன் வேக வச்சுருக்கிறோம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதையும் இதில் போட்டுக்கலாங்க. குழம்ப கூட்டி வச்சாச்சுங்க. இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், கம்மன்னு மாதம்பட்டி ரங்கராஜன் ஸ்டைலில் மட்டன் நல்லி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே ஸ்டைலில் செஞ்சு அசத்துங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃபினிஷிங் டச்சாக மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய். உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லி மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும். இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். செம சுவையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.